திமுக ஆட்சியில இப்படியெல்லாம் கூட நடக்குது. வாழ வேண்டிய வயசு பசங்களுடைய மரணத்த வாழ்ந்து முடிஞ்சவங்க பார்க்கிறது மிகப்பெரிய கொடுமை. ஒரு மூத்த முன்னோடி நம்ம மேல ரொம்ப அக்கறை கொண்டவர். பல தருணங்கள தொடர்பு கொண்டு முக்கியமான ஆலோசனைகள்லாம் குடுப்பார். ரொம்ப தெம்பா இருக்கக்கூடிய மனுஷன். ஆனால் இம்முறை ரொம்ப வலியோட, வேதனையோட மீண்டும் திமுக வரவே கூடாது. திமுகவ தொரத்தணும் அப்படின்னு ரொம்ப வேதனையோட நம்மள்ட்ட பேசினார். அவர் சொன்னத கேட்டு, ஐயோ! திமுக ஆட்சியில இப்படியெல்லாம் நடக்குதா? அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தா, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கே 4, 5 பேருக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அவருடைய தங்கச்சி மகன் 33, 34 வயசு போதைக்கு அடிமையாகி தாராளமா கிடைக்குது திமுக ஆட்சியில தான். அந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி உடல் நோய்பட்டு மரணித்தே போயிட்டாரு. வாழ வேண்டிய பையன், கல்யாணம் கூட ஆகாத பையன் இறந்து கிடக்கிறத பார்த்து அந்த குடும்பமே கதறினத இன்னும் அவரால தாங்க முடியலன்றாரு. அவருடைய தாத்தா இன்னைக்கும் தெம்பா இருக்கிறாரு. அவருடைய மனநிலை என்னவா இருக்கும்? அடுத்த தலைமுறையோட சாவ முந்தின தலைமுறை பார்க்கிறது மிகப்பெரிய கொடுமை. அது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. 60, 70 வயசுக்கு மேலாக இருக்கவங்க கூட இன்னைக்கு தெம்பா திராணியா இருக்க முடியுது. 80 வயசுக்கு மேலானவர் கூட கட்டுக்கோப்பாக இருக்க முடியுது. ஆனா, சின்னஞ்சிறிய பசங்க, கல்யாணம் ஆகாத பசங்க, 30, 40 வயசு பசங்கலாம் கூட இன்னைக்கு இந்த மதுவால, இந்த போதைப் பொருளால, இந்த கஞ்சாவால இன்னைக்கு உயிர விடுறது இருக்குல்ல. இது நோய்வாய்ப்பட்டு மட்டும் இல்ல. விபத்துகள்ல, புத்தி பேதலிச்சு போய் சண்டையிட்டு, அடிதடி ஆகுறதுல, கொலையில கொண்டு போய் முடியறதுல, இப்படி பல்வேறு விதத்துல 40 வயதிற்கும் கீழானவர்கள் பல பேர் இந்த போதைப் பொருளால மட்டுமே இறந்திருக்கிறாங்க. அது அவர் சொல்றப்ப, "எப்ப நாங்க நல்லா இருக்கிறோம். எனக்கு 72 வயசு ஆகுது. 72 வயசுல நாங்க தெம்பா இருக்கிறோம். அந்த வலியெல்லாம் சொன்னா புரியாது. வாழ வேண்டியவன் சாவ வாழ்ந்து முடிஞ்சவன் பார்க்கிறது மிகப்பெரிய வேதனை. மிகப்பெரிய வேதனை. அவன் செத்துட்டான். செத்துட்டு அவன் நிம்மதியா போய் சேர்ந்துட்டான். ஆனா அந்த குடும்பம் படுற கஷ்டம் யார் பதில் சொல்ல முடியும்? எல்லாத்துக்கும் காரணம் இந்த போதைப் பொருள், கஞ்சா, இந்த கள்ளச்சாராயம், இந்த சாராயம், இந்த சாராய பழக்கவழக்கம் தானே. இது எல்லாம் ஒழிக்கணும்னா திமுகவ தான் முதல்ல ஒழிக்கணும். திமுக ஒழிஞ்சாலே இந்த இளைஞர்கள் என்னைக்கோ மேலோங்கி போயிருந்திருப்பாங்க. இந்த சாராயத்திற்கு அடிமையாகி இளைஞர் சமுதாயமே இன்னைக்கு சீர்கெட்டு போய் நிக்குது. இதுக்காகவாவது திமுகவ துரத்தி அடிக்கணும்னு அவர் ரொம்ப வேதனையா பகிர்ந்தது. நான் அப்புறமேட்டுக்கு நம்ம சுத்தி இருக்கிறவங்கள 4, 5 பேர் பார்க்கிறப்ப, நம்ம சுத்தியும் அப்படியெல்லாம் நடந்திருக்கு. நீங்களும் வேணா கொஞ்சம் பரிசோதிச்சு பாருங்க. உங்கள சுத்தியும் அப்படி நடந்திருக்கும். 70, 80 வயது உள்ளவர் கூட திடாகாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல 40 வயசு, 35 வயசு, 30 வயசு பிள்ளைய வாரி குடுத்து அப்படியெல்லாம் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு அடிப்படையில காரணம் திமுக. அடிப்படையில காரணம் இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள்.